வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோடை காலத்தில் தடையின்றி சீரான மின் விநியோகம் செய்ய நடவடிக்கை. 22,000 மெகாவாட் மின்சார தேவை இருக்கும் என்று சென்னையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். கோடை காலத்தில் நமக்கு தேவையான 6,000 மெகாவாட் அளவுக்கு நம்ம இப்போ டெண்டர் போட்டு ரெடி ஆகிட்டோம். நம்ம 22,000 மெகாவாட்டு நமக்கு அதிகபட்ச மின் தேவை இருக்கும் என்று கணக்கிடப்பட்டு அதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். மின்சாரத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களில் அவசியமான இடங்கள் விரைவில் நிரப்பப்படும். அமைச்சர் செந்தில் பாலாஜி திட்டவட்டம். ஒப்புதலை பெற்று மனு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ பேசியிருக்கிறோம். விரைவில் அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்போம். காலி பணியிடங்கள் 3 ஒரு பங்கு காலி பணியிடங்கள் இருக்குது. அதில் முக்கியமான பணியிடங்கள் என்னென்ன தேவைங்கிறத நாங்கள் துறை சார்ந்து அதை கணக்கெடுக்கப்பட்டு கூட்டணி குறித்து பேசவில்லை, முழுக்க மக்கள் பிரச்சனை குறித்து மட்டுமே பேசினோம். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் நாங்கள் அவரை சந்தித்து பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றவுடைய நாடாளுமன்ற கட்சி அலுவலகத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸ் திறந்து வச்சோம். அதை நேரடியாக பார்வையிட்டு அதுக்கு பிறகு நேரம் எங்களுக்கு கேட்டிருந்தா வாய்ப்பு இருந்தால் பார்க்கலான்னு வாய்ப்பு கொடுத்தாங்க. மக்களுடைய பேச தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையை தொடர வேண்டும் என்று வலியுறுத்தியதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கல்வி 100 நாள் வேலை திட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு உடனடியாக நிதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாகவும் விளக்கம். தொடர்ந்து இருமொழி கொள்கை கடைபிடித்து வருகிறது, அதை தொடர வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அந்த மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதியை முழுமை விடுவித்து நடந்தாய்வாளிக்காக ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. அதிமுகவின் கொள்கை எப்பொழுதும் நிலையாக இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் என்றும் விளக்கம். கூட்டணி என்பது வேற, கொள்கை என்பது வேற. எங்களுடைய கொள்கை எப்பொழுதும் நிலையானது. கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்ப இருக்கிற திமுக கட்சியோட இருக்கிற கட்சி, திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சியில் அங்கேயே இருக்க போதா? அதெல்லாம் கிடையாது. அதாவது அந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை ஏற்பதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி மாறும். நான் கிட்டத்தட்ட திமுகவை வீழ்த்துவது ஒன்றுதான் அதிமுகவின் இலக்கு. தமிழக பிரச்சனைகள் குறித்து அமித்ஷாவிடம் கோரிக்கை மனு அளித்ததாகவும் டெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திமுகவை வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுக்கு ஒரே குறிக்கோள். அந்த அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் திருப்பி நான் சொல்லிட்டேன், புரியுதுங்களா? மக்கள் வராத திமுக ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்காக அனைத்து இந்திய அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கூட்டணி அமைக்கப்படும். பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு இபிஎஸ் மழுப்பல் பதில். அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றங்கள் இருக்கும். அது இப்போ எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற பொழுது 2019 தேர்தல் எந்த நேரத்தில் நாங்கள் கூட்டணி அறிவிச்சோம்? அதாவது பிப்ரவரி. அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு குறித்து ஓபிஎஸ்ஸிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள் எல்லாம் நன்மைக்கே என பதில். எதிர்க்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காரு, அவரோட மூத்த நிர்வாகிகளும் சந்திச்சிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எல்லாத்துக்கும் பொதுவான கேள்வி தானே. எல்லாம் நன்மைக்கு வாங்க.
அதிமுக என்ற கட்சியே கணக்கு கேட்டதால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் என்று சட்டப்பேரவையில் கடம்பூர் ராஜு பேச்சு. 2026 முடிக்க வேண்டியவர்களின் கணக்கை முடித்து எங்கள் கணக்கை நாங்கள் தொடங்குவோம் என்றும் விலாசல். கணக்கு கேட்டு ஆரம்பித்த கட்சியான அதிமுக தற்பொழுது தப்பு கணக்கு போடுகிறது. தாய் திட்டத்தை கைவிட்டதன் மூலம் தாயையே மறந்துவிட்டதாக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. எடப்பாடி பழனிசாமி போட்ட கணக்கு கூட்டி கழித்து பார்த்தால் சரியாகத்தான் இருக்கும் என்று எஸ்பி வேலுமணி திட்டவட்டம். எங்களையெல்லாம் ஆளாக்கிய அம்மாவை என்றைக்கும் மறக்க மாட்டோம் என்றும் பேச்சு. நூறு நாள் வேலை திட்டத்தில் 2024-2025 நிதியாண்டில் மார்ச் 12ஆம் தேதி வரை 3796 கோடி ரூபாய் நிலுவை. சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். திமுக ஆட்சியில் 10,500 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் போடப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி தகவல். இந்த ஆண்டில் 20,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் போடப்படும் என்றும் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. ஊரக பகுதிகளில் 500 முழு நேர நியாய விலை கடைகள் கட்டப்படும். 500 அங்கன்வாடி மையங்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்படும் என்றும் சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சித்துறை அறிவிப்பு. சென்னையில் தொடர் நகை பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையன் ஜாஃபர் குலாம் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. தரமணி ரயில் நிலையம் அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்ற போது துப்பாக்கிச் சூடு. சென்னையில் நேற்று நடைபெற்ற நகை பறிப்பு சம்பவங்களில் மூளையாக செயல்பட்டவன் ஜாஃபர் குலாம். கொள்ளையன் ஜாஃபர் மீது 50க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தகவல். சென்னை காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்றது முதல் இது 4வது என்கவுண்டர். ரவுடிகள் திருவேங்கடம், காக்காத்தோப்பு பாலாஜி, சிசிங் ராஜா ஆகியோர் ஏற்கனவே என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. சென்னையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையன் என்கவுண்டர் செய்யப்பட்டது ஏன்? சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் விளக்கம். சிசிடிவி கேமரா வச்சு தான் இவங்களோட ஐடென்டிட்டியில் நிறைய இது பண்ணோம். இதில் கண்டுபிடிச்சு அதை வச்சு தான் பிடிச்சோம். அவன் வந்து எடுத்து சுடுறான், 2 ரவுண்டு சுடுறான். அது போலீஸ் மேலே போடாமல் போலீஸோட வாகனம் பொலிர வாகனத்தில் படுது. அப்புறம் போலீஸ் வந்து தற்காப்புக்காக மறுபடியும் சுற்றக்கூடாதுன்னு ஒரே ஒரு ரவுண்டு தான் சுடுறாங்க. குற்றம் நடந்த 3 மணி நேரத்தில் கொள்ளையர்கள் சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார். மும்பையைச் சேர்ந்த 3 பேரும் ஈரானி கொள்ளையர்கள் என்று சென்னை காவல் ஆணையர் அருண் விளக்கம். இந்த கேஸுக்கு சவுத் ஜோனில் வந்து ஒரு 4 டீம் போட்டாங்க. மெயினாக ஸ்பெஷல் டீம் போட்டது. அதான் குற்றம் நடந்து தான் 2-3 மணி நேரத்தில் பிடிச்சிட்டோமே. அவங்கவுங்க எல்லாருமே வேலை பார்த்தாங்க. ஏர்போர்ட் இன்ஸ்பெக்டர் அதான் வர சொல்லியிருந்தோம். அவர் மெயின் ரோலு. இன்ஸ்பெக்டர் பாண்டியன்றவர் நல்ல ஒர்க் பண்ணி சிஎஸ்எஃப் ஏர்லைனர்ஸ் எல்லாரும் கூட இது பண்ணி ஏன்னா உள்ளாரப்போ அந்த அக்யூஸ்ட் நாம. சென்னையில் பல்வேறு இடங்களில் தொடர் நகை பறிப்பில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளையர்கள். என்கவுண்டர் செய்யப்பட்ட ஜாஃபர் குலாம் உள்ளிட்ட 3 பேரின் புகைப்படங்களை வெளியிட்டது காவல்துறை. இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் உடல் சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம். இறுதி சடங்கில் கண்ணீர் மல்க தந்தையை வழி அனுப்பி வைத்த மனோஜின் மகள்கள். பெசன்ட் நகர் மின் மயானத்தில் மகனின் பிரிவு துயரால்
திடீரென மயங்கிய இயக்குனர் பாரதிராஜா. முதலுதவிக்கு பிறகு அருகில் இருந்தவர்கள் உடனடியாக வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். மறைந்த நடிகர் மனோஜ் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆகியோரும் மரியாதை. மறைந்த நடிகர் மனோஜ் உடலுக்கு தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் நேரில் அஞ்சலி. மனோஜ் உடலை பார்த்து கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினார். நடிகர் மனோஜ் பாரதியின் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் அஞ்சலி. இயக்குனரும் தந்தையுமான பாரதிராஜா மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல். கராத்தே மாஸ்டர் ஷிகான் ஹுசைனி உடல் மதுரை காஜிமார் தெருவில் உள்ள பள்ளிவாசலில் நல்லடக்கம். இரத்த புற்றுநோய் பாதிப்பால் உயிரிழந்த ஹுசைனியின் இறுதி நிகழ்ச்சியில் திரளானோர் பங்கேற்பு. தமிழக அரசு ஊழியர்களுக்கான வரும் மாதம் சம்பளம் ஏப்ரல் 2ஆம் தேதி வழங்கப்படும். வருடாந்திர கணக்கு முடிவு காணப்படும். ஏப்ரல் 1ஆம் தேதி வங்கிகளுக்கு விடுமுறை என்பதால் தமிழக அரசு அறிவிப்பு. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுக்கு 3 நாட்கள் தொடர் விடுமுறை. மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை ரம்ஜான் மற்றும் ஏப்ரல் 1 இறுதி ஆண்டு கணக்கு முடிப்பு என நேரடி வங்கி சேவைக்கு விடுமுறை. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியாற்றும் ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியம் 10,000 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரெங்கசாமி அறிவிப்பு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் மீனவர் குடும்பத்திற்கு நிதி உதவி. நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய் வழங்கப்படும் என்று புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அறிவிப்பு. புதுச்சேரியில் உள்ள புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளை ஒன்றிணைத்து புதுச்சேரி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரெங்கசாமி அறிவிப்பு. ஜெயலலிதாவின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவரை சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கு இடமாற்றம் செய்த உத்தரவை ரத்து செய்தது செல்லும். தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு. தமிழ்நாடு சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் ஏப்ரல் 1ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு. சத்துணவு பணியாளர் பணிக்கான உத்தரவை செயல்படுத்தாததால் சென்னை உயர்நீதிமன்றம் நடவடிக்கை. கிராம நத்தம் நிலங்களில் நீண்ட காலமாக குடியிருந்தால் அந்த நிலத்தை அரசு நிலமாகவோ ஆக்கிரமிப்பாகவோ கருத முடியாது. 4 வாரங்களில் சுற்றறிக்கை வெளியிட நில நிர்வாக ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வருகின்ற 29ஆம் தேதி மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் போராட்டம். அனைத்து ஒன்றியங்களிலும் தலா 2 இடங்களில் நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ராமேஸ்வரத்தில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்.என். சிங் பேட்டி. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி படுகொலை செய்யப்பட்ட விவகாரம். முக்கிய குற்றவாளியான நூரு நிஷாபின் சகோதரியை காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் தீவிர விசாரணை. நாளை முதல் எல்பிஜி டேங்கர் லாரிகள் ஓடாது.
தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. நாளை முதல் எங்களது அனைத்து வண்டிகளும் எந்த பிளான்ட்டிலும் சென்னையில் IBPL, CBCL, கொச்சின், அதே மாதிரி பாலக்காடு, தூத்துக்குடி, மேங்களூரு, எடியூர், சர்லப்பள்ளி, வைசாக் கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல எங்களுக்கு வண்டிகள் லோடு ஏற்றும் அந்த ஆலைகள் உள்ளது. எந்த இடத்திலும் எங்களது வண்டிகள் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக வேலை பார்த்து வந்த ஒடிஷாவைச் சேர்ந்த 43 பேர் மீட்பு. ஊதியம் முறையாக வழங்கவில்லை என்று கூறி வந்த மின்னஞ்சல் புகாரின் அடிப்படையில் 13 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை மீட்ட அதிகாரிகள். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே காதல் விவகாரத்தில் சிறுமி மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்த சம்பவத்தால் அதிர்ச்சி. பரமக்குடியைச் சேர்ந்த சந்தோஷ் மற்றும் அவரது நண்பர் முத்தையா ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். தரமணி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். மாணவியை அழைத்து சென்ற ஆட்டோ ஓட்டுநர் மீது சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. பாலிடெக்னிக் மாணவி விவகாரத்தில் SFI அமைப்பினர் மீதும் தரமணி போலீசார் வழக்கு பதிவு. மாணவி விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறை நடவடிக்கை. தமிழகத்தில் 8000 கோடி முதலீடு செய்து இருந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆந்திராவுக்கு இடம்பெயர்ந்ததாக புகார். விளம்பர அரசியலை விடுத்து தொழில் முதலீடுகளை ஈர்க்க அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். சிவகங்கை அரசு மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். CCTV காட்சியின் அடிப்படையில் ஆவரங்காடு பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற இளைஞரை கைது செய்தது காவல்துறை. வடமேற்கு இந்தியாவில் வரும் நாட்களில் வெப்ப அலைகள் 2 மடங்காக அதிகரிக்க வாய்ப்பு. இயல்பை விட வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 28ஆம் தேதி நடைபெற இருந்த இந்திய குத்துச்சண்டை கூட்டமைப்புக்கான தேர்தல் ஒத்திவைப்பு. குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்படாததால் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. மக்கள் பிரச்சினை குறித்து பேச தனக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கும்பமேளா, வேலையில்லா திண்டாட்டம் தொடர்பாக அவையில் பேச சபாநாயகர் அனுமதிப்பதில்லை என்றும் விமர்சனம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக புகார். டேராடூனில் மகளிர் காங்கிரஸ் கட்சியினர் தர்ணா போராட்டம். பெண்ணின் மார்பகத்தை தொடுவது பாலியல் குற்றமல்ல என்ற அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை. தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த உச்சநீதிமன்றம் அலகாபாத் நீதிபதி உணர்வுபூர்வமற்ற வகையில் தீர்ப்பை வழங்கியிருப்பதாகவும் காட்டம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய துலிப் பூங்கா ஸ்ரீநகரில் மக்கள் பார்வைக்காக திறந்து வைப்பு. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள பூந்தோட்டத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் உமர் அப்துல்லா. இந்தியா இலங்கை மீனவ பிரதிநிதிகள் இடையே வவுனியாவில் பேச்சுவார்த்தை. எல்லை தாண்டி மீன்பிடித்தல், தடையை செய்யப்பட்ட வலைகளின் பயன்பாடு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து முக்கிய விவாதம். மகனாக இருந்தாலும் நடிகர் துருவ் விக்ரம் தனக்கு போட்டிதான். வீர தீர சூரன் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் நடிகர் சியான் விக்ரம் கலகல பேச்சு.